இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வரி கட்டாத வெளிநாட்டு மாணவர்களுக்கு கதவை திறக்கும் UITM, வரி செலுத்தும் மலேசியர்களுக்கு திறக்க மறுப்பது ஏன்? கேள்வி எழுப்புகிறார் ராமசாமி. UITM எனப்படும் மாறா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயில வரி கட்டாத வெளிநாட்டவர்களுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் வரி செலுத்தும் பூமிபுத்ரா அல்லாத மலேசியர்களுக்கு இடமில்லையா என பேரரசரும் கல்வியுமான டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படியானால் UITM-ஐ நிர்வகிக்க எங்கிருந்து நிதி வருகிறது என உரிமை கட்சியின் தலைவருமான அவர் காட்டமாக கேட்டுள்ளார். பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு UITM-இல் இருதய அறுவை சிகிச்சையில் முதுகலை பயிற்சி பெற வாய்ப்பு மறுக்கப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய அவர் அவ்வாறு கூறினார். இனி அடிப்படையிலான பழங்காலத்து சிந்தனை இன்னமும் கடைபிடிக்கப்படுவது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக டாக்டர் ராமசாமி கூறினார். நாட்டில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான பற்றாக்குறை பிரச்சினைக்கு ஒரு தீர்வாகத்தான் மலேசிய மருத்துவ மன்றம் MMCA-வால் அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. ஒரேடியாக UITM-ஐ மற்ற இன மாணவர்களுக்கு திறந்து விடுமாறு யாரும் இங்கு கோரவில்லை. ஆக அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டதன் அவசியமும் நோக்கமும் இன அடிப்படையில் ஊறிய சிந்தனையில் அடிபட்டு போயிருப்பது பெரும் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது என ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். மலேசியர்களில் வரி பணத்தில் செயல்படும் UITM-ஆல் இந்த முக்கியத்துவத்தை கூட உணர முடியாவிட்டால் இந்நாட்டில் சீர்திருத்தம் முன்னோக்கி செல்லும் என்பதை எப்படி நம்ப முடியும் என ராமசாமி கேள்வி எழுப்பினார். தமக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்ய தவறினார் சனுசி. வழக்கு விசாரணை ஜூலை 22ஆம் தேதி செவிமடுக்கப்படும். தமக்கு எதிரான 2 நிந்தனை குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்ய கோரி கெடா மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ முகமது சனுசி மாட்னோ செய்திருந்த சீராய்வு மனுவை தேசிய சட்டத்துறை அலுவலகம் இன்று தள்ளுபடி செய்தது. அதனை அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் டாக்டர் மஸ்ரி முகமது தாவூத் தெரிவித்தார். அந்த முடிவு இம்மாதம் 3ஆம் தேதி கடிதம் ஒன்று வாயிலாக சனுசி தரப்பு வழக்கறிஞருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் மஸ்ரி சொன்னார். அதனைத் தொடர்ந்து சனுசியின் வழக்கறிஞர் அவர் அமர்தா விஜய் அவாங்கும் நீதிபதி முன்னிலையில் நிறுத்தப்பட உள்ளனர். அதன் வாயிலாக சனுசிக்கு எதிராக வழக்கு விசாரணை இன்னும் இதற்கு முன் நிர்ணயிக்கப்பட்டதை போல ஜூலை 22, 23, 29, 30 ஆகிய தேதிகளிலும் ஆகஸ்ட் 5, 6, 9, 12, 13 மற்றும் 23 ஆகிய தேதிகளிலும் நடைபெறும். கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி கும்பாக் தாமான் செலாயாங் முத்தியாரா காம்போங் பெண்டஹாரா எனும் இடத்தில் 50 வயதுடைய சனுசி 2 நிபந்தனை கூற்றுகளை வெளியிட்டதாக ஒரு குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்கியுள்ளார். இதர இடங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களிலும் தாக்குதல் நடத்தப்படுமா? போலீஸ் மறுப்பு. இன்று அதிகாலை உலுதிராமில் எனப்படும் ஜெமா இஸ்லாமியா உறுப்பினர் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற கருத்தை அரசு மலேசிய போலீஸ் படை நிராகரித்தது. உலுதிராம் காவல் நிலையத்தில் JI உறுப்பினர் நடத்திய தாக்குதல் குறிப்பாக தாக்குதலுக்கு நோக்கம் குறித்து இன்னும் உன்னிப்பாக விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் போலீஸ் நிலையத்தில் உள்ள உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் கவனமாக இருப்பதோடு பாதுகாப்பை அதிகரித்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி வலியுறுத்தப்பட்டதாக ரசருடின் கூறினார். உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் அந்த தாக்குதலுக்கான நோக்கம் உட்பட நாங்கள் முழுமையாக விசாரித்து வருகிறோம். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இன்னொரு தாக்குதல் நடக்கும் என்று அனுமானம் செய்வது நல்லதல்ல என்று அவர் கூறினார். உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். ஜார்ஜ் டவுனில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஆன்லைன் சூதாட்டம், 5 எதிராக குற்றச்சாட்டு. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஆன்லைன் சூதாட்ட நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்தியதாக 5 எதிராக இன்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 30 வயது இங் சேஃபூன், 30 வயது கெல்வின் லீ கை வென், 20 வயது ஓய்காசூன், 19 வயது லிம்வை வோன், 30 வயது லிம்வை ஆகிய அந்த 5 தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். இம்மாதம் 14ஆம் தேதி இரவு மணி 11:30 வாக்கில்
ஜாலன் புக்கெட் கம்பெனியில் உள்ள த வியூ அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 5000 ரிங்கிட் அல்லது அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் விதிக்கப்படலாம் எனவும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரையும் தலா 6000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதியை வழங்கியிருப்பதாக, மேலும் இவ்வழக்கு விசாரணை ஜூன் 24ஆம் தேதி செவிமடுக்கப்படும். கொல்லப்பட்ட போலீஸ்காரர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் போலீஸ் படையில் இணைந்தனர். ஜொஹூர் பாருவில் உள்ள உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் மீது இன்று அதிகாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட 2 போலீஸ்காரர்களும் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் போலீஸ் படையில் இணைந்தனர். அகமது அசாப், ஃபமி அசார் மற்றும் சியாஃபிக் அகமது சயிட் ஆகிய 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் உளுதிராம் போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு ரோந்து பிரிவில் பணியாற்றி வந்தனர். அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் குற்றத்தடுப்பு ரோந்து பிரிவில் பணியாற்றி வருகின்றனர். அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு போலீஸ் படை தலைவர் ரசருடின் ஹுசைன், போலீஸ் படை துணைத் தலைவர் அகமது அயூப்கான் மைடின் பிச்சை மற்றும் போலீஸ் படையின் இதர உறுப்பினர்களும் இந்த தங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். அவர்களது ஆன்மா சாந்தியடையட்டும் என்று முகநூலில் போலீஸ் படையின் இதர அதிகாரிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இன்று அதிகாலையில் மணி 2:45 அளவில் முகமூடி அணிந்த ஆடவன் போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கி மற்றும் பாராங்கத்தியினால் தாக்குதல் நடத்திய போது 2 போலீஸ்காரர்களை கொன்றதோடு ஒருவர் காயத்திற்கு விளைவித்தான். எனினும் போலீஸ்காரர்கள் அந்த நபரை சுட்டுக் கொன்றனர். 30 வயது மதிக்கத்தக்க அந்த சந்தேக பெயரிடம் இருந்து வால்டர் 9599 துப்பாக்கி மற்றும் HK MP5 துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். காரின் டயரை மாற்ற உதவிய 14 வயது மாணவர் ஆசிரியர் நிகழ்ச்சி. பழுதடைந்த அல்லது ஓட்டையான காரின் டயரை எவ்வாறு மாற்றுவது என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. ஆபத்து அவசர வேளைகளில் மட்டுமே, இதர பல சமயங்களிலும் கூட அந்த திறன் நமக்கு உதவலாம். அண்மையில் ஆசிரியர் ஒருவர் தனது டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்துள்ள வீடியோ ஒன்று பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த வீடியோவில் மாணவர் ஒருவர் தனது நண்பர்களுடன் இணைந்து பழுதடைந்த அந்த ஆசிரியரின் காரின் டயரை மாற்ற உதவுகின்றனர். அவர் காரின் டயரை கழற்றி மாற்றுவதை சம்பந்தப்பட்ட ஆசிரியருடன் இணைந்து மாணவர்கள் சிலரும் அருகில் இருந்து கற்றுக்கொள்ளும் காட்சிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இம்மாதம் 9ஆம் தேதி தலைநகர் செந்தூலில் உள்ள பத்துமூடா தேசிய பள்ளியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அச்சம்பவம் தொடர்பான வீடியோ இதுவரை 2,25,000 முறை பார்வையிடப்பட்டுள்ள வேளை, பள்ளியை சென்றடைந்ததும் காரின் டயர் பழுதாகி இருப்பதை உணர்ந்த அந்த ஆசிரியருக்கு அதனை மாற்ற உதவிக்கரம் நீட்டிய சம்பந்தப்பட்ட மாணவனின் செயல் இணைய பயனர்களின் பாராட்டுகளை குவித்து வருகிறது. நெகிரி செம்பிலானில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு. திறன்மிகு இலக்கவியல் ஆசிரியரே மேன்மைமிகு நாட்டின் எதிர்பார்ப்பு எனும் கருப்பொருளுடன் நேற்று நெகிரி செம்பிலானில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அர்ப்பணிப்பு உணர்வும் மிகுந்த சமூக உணர்வும் கலந்த ஆசிரியர்களின் நற்பணிகள் நல்லாசிகளுடன் தொடர வேண்டும் என நோக்கில் இவ்வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டதாக முன்னாள் துல்லிய கல்வி அமைச்சர் டத்தோ பி. கமலநாதன் தெரிவித்தார். மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பது என்பது சுலபமான பணி அல்ல. இன்றைய காலத்தில் புத்தாக்க படைப்புடன் விவேக மிக சிந்தனையுடன் மாணவர்களை கவரக்கூடிய அணுகுமுறையுடன் பாடங்களை போதிக்க வேண்டும். இந்நிலையில் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் சவால்களையும் அதனை கடந்து செயல்படும் ஆசிரியர்களை குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார். மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் முதன்மை அமைப்பாளர் பாஸ்கரன் சுப்பிரமணியம், சிரம்பான் லோபாக் ஸ்ரீ சுப்பிரமணியர் பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் நடைபெற்ற இச்சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட ஆசிரியர்களும் ஆலய தலைவரும் தங்களது மகிழ்வான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் ஆசிரியர் பெருமக்களின் பங்கு அளப்பரியது. அவர்களின் உழைப்புக்காகவும் நல் ஆரோக்கியத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இந்த வழிபாடு இனியும் தொடர்ந்து நடைபெறும் என பாஸ்கரன் தெரிவித்தார். பெங்கராங்கில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இன்னமும் சம்பள நிலுவை கொடுக்காத நிறுவனத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு. ஜொஹூர் பெங்கராங்கில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் ரிங்கிட்டும் அதிக சம்பளம் பாக்கியை இன்னும் கொடுக்க தவறிய நிறுவனத்திற்கு எதிராக மொத்தம் 10 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ள வேளை
அதில் 4 விசாரணை அறிக்கைகள் தொடர்பில் வழக்கு தொடர அனுமதி கிடைத்துள்ள வேளை எஞ்சியவை மேல் நடவடிக்கை தொடர்பான உத்தரவுக்காக காத்திருப்பதாக மனிதவள அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தும் அனுமதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு அந்நிறுவனம் கருப்பு பட்டியல் இடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக நாட்டிற்குள் சட்டபூர்வமாக தெரிவிக்கப்பட்ட 733 வங்காளதேச தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க தவறிய அச்சம்பவம் தொடர்பில் தீபகற்ப மலேசிய தொழிலாளர் துறை மூலம் மனிதவள அமைச்சு விசாரணை மேற்கொள்வதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களை உட்படுத்திய வழக்கு என்பதால் அவ்வழக்கு விசாரணை வழக்கம் போல தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடத்தப்படாமல் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி பெங்கராங் பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. வங்காளதேச தூதரக அதிகாரிகளும் அதனை நேரடியாக பார்வையிட்டனர். அந்த வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 10,35,557 ரிங்கிட் 50 சென்னை ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒப்புக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் ஏர் விமான நிறுவன ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளம் போனஸாக வழங்கப்படும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளத்தை போனஸாக வழங்கவிருக்கிறது. அந்த நிறுவனம் தொடர்ந்து 2வது ஆண்டாக உயரிய போனஸை வழங்க முன்வந்துள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முந்தைய ஆண்டு வருமானத்தை விட அது செலுத்தும் தொகை அதிகமாக உள்ளது. அதன் விளைவாக 6.65 மாத ஊதியத்திற்கு சமமான லாப பகிர்வு போனஸ் மற்றும் கோவிட் தொற்று தொடர்பான சலுகை போனஸ் அதிகபட்சமாக 1.5 மாத சம்பளமாக உயர்ந்துள்ளது. இது குறித்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கருத்துரைக்க மறுத்துவிட்டது. 2023-24 நிதியாண்டில் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் விமான நிறுவனம் ஒரு சாதனையாக 2.67 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் ஆண்டு லாபத்தை வழங்கியது. இது முந்தைய ஆண்டை விட 24 விழுக்காடு அதிகமாகும் என ஒரு பரிமாற்ற தாக்கலில் தெரிவித்துள்ளது. அதிக செலவுகள், புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை ஈடுகட்ட ஒரு மிதமான துறை வேலை செய்வதால் விமானங்களுக்கான குறுகிய கால தேவை ஆரோக்கியமாக இருப்பதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. கோவிட் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பிறகு மற்ற விமான நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கோலாலம்பூர் ஏர்லைன்ஸ் வேகமாக மீண்டும் திறக்கப்பட்டு துரித வளர்ச்சியினால் கூடுதல் நன்மையை அடைந்துள்ளது. 62 வயது ஆடவரை புலி அடித்து கொன்று தின்றது. இந்தியாவில் போபாவில் 62 வயதுடைய ஆடவர் ஒருவரை புலி அடித்து கொன்று அவரின் உடல் பாதியை தின்றுள்ள சம்பவம் கிராமவாசிகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த துயர் சம்பவம் மத்திய பிரதேச மாநிலம் நிரைசன் மாவட்டத்தில் உள்ள அப்துல்லா காஞ்ச் வட்டாரத்தில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அடர்த்தியான காட்டுப்பகுதியில் இருந்து அந்த புலி வந்திருக்க கூடும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த புலியை பிடிப்பதற்காக வனத்துறை அதிகாரிகள் பொறிவைக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர். பீடி சுற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகை இலையை பறிப்பதற்காக மணிராம் ஜாதவ் என்ற நபர் அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று வீடு திரும்பவில்லை என அவரது குடும்பத்தினர் புகார் செய்ததை தொடர்ந்து அவரை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஒரு புதரின் அருகில் புலியினால் கடித்து குதறப்பட்ட அவரது உடல் வனத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர்.